பிரைஸ் லார்ட். ஆண்டவர் அட்சரமாகிய இயேசு கிறிஸ்துவை வெளியேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 51 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி சங்கீதக்காரர் தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்குது. தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது என்ன ஜெபம் பண்ணுறார்? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஐயா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியுங்க. தன் இருதயத்தை வெளி தோற்றத்தை குறித்து அவர் சொல்லலை. என்னத்தை சொல்கிறாரு? உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியங்களை அவர் சொல்கிறார். தாவீது அக்கறை என்ன அக்கறைனா, உள்நிலையை பற்றி தான் அவருக்கு அக்கறை, இருதயத்தை குறித்து தான் அவருக்கு அக்கறை. என்ன அக்கறை? வெளி தோற்றத்தை குறித்து அக்கறை இல்லை. தேவன் ஒருவரே அவரை சரியானவராகவும் தூய்மையானவராகவும் மாற்ற முடியும் என்பதை தாவீது அறிஞ்சார். தேவன் ஒருவர் தான் அவரை சரியானவராகவும் தூய்மையானவராகவும் மாற்ற முடியும் என்பதை சங்கீதக்காரர் தாவீது அறிஞ்சதுனால தேவனை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். என்ன? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் வைங்க, புதுப்பிங்க ஐயான்னு ஜெபம் பண்ணுறார். எப்போ? தன் பாவம் செய்ததுக்கு பிறகு, பாவத்தை உட்படுத்தின பிறகு ஆண்டவரை நோக்கி கேட்குறார். ஆண்டவர், என்னை சரியானவனாகவும் என்னை பரிசுத்தவானாகணும், தூய்மையாகணும் ஆண்டவர், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு காயம், ஒரு மனுஷனுக்குள்ள இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு காரியம் ஒரு மனுஷனை தேவனை விட்டு பின் செல்ல வைக்கிறது. அவர் செய்த பாவம் தேவன் அண்டை கிட்டி சேர விடாதபடிக்கு அவருடைய இருதயம், அந்த இருதயத்தை நம்ம அந்த வசனத்தில் சொல்லும்போது பார்த்தா அவருடைய இருதயத்தை குறிக்கிற ஒரு வசனமாக இருக்குது. 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலும். ஆண்டவரே, என் பாவத்தை பாராதபடிக்கு உங்கள் முகத்தை மறைச்சிடாதீங்க ஆண்டவரே. என் பாவம் என்ன செய்யுமா? தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு மறைக்குமா? பாவம் தேவனுடைய முகத்தை பாராதபடிக்கு மறைக்குன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலுங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியறலுங்க. 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க ஐயா. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. பாவம் மறைக்குது ஆண்டவரே, உங்கள் முகத்தை பார்க்க முடியல. என் அக்கிரமமும் என் பாவமும் அதிகமாக இருக்குப்பா, என் அக்கிரமமும் என் பாவமும் அதிகமாக இருக்கு ஆண்டவரே. என் பாவத்தை ஆண்டவரே பாராதபடிக்கு முத முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளுங்க ஆண்டவரே. முத சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முத பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க ஆண்டவரே. சங்கீதக்காரர் தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இன்றைக்கு தூய்மையாகவும் சுத்தவானாகவும் சரியானவனாகவும் மாற்ற முடியும் என்பதை தாவீது அறிஞ்சு கொண்டார். அநேக சூழ்நிலையில் சில பலவீனங்கள் சுகவீனங்களை குறித்து நம்ம இருக்கும்போது ஜெபிக்காதபடிக்கு, தேவனை தேடாதபடிக்கு சில சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம எத்தனையோ பிரயாசங்களை பட்டிருக்கோம். ஆனால் இருதயம் நம்மளோட பேசுகிறத நிறைய நேரம் நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மளோட இருதயம் நம்மளோட பேசுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், தூய இருதயத்தை என்னில உருவாக்குங்க ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, அந்த தூய்மையான இருதயத்தை என்னில உருவாக்குங்கப்பா, பரிசுத்த இருதயத்தை என்னில உருவாக்குங்கப்பா. இந்த இருதயத்தில் என்ன இருக்கு? பரிசுத்தத்தை உருவாக்குங்கப்பா, பரிசுத்த இருதயத்தை உருவாக்குங்கப்பா, தூய இருதயத்தை உருவாக்குங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியுங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியுங்க. அந்த நிலைவரமான ஆவிக்கு மொழிபெயர்ப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு, சரியான ஆவியை உருவாக்குங்கப்பா, புதுப்பியுங்கப்பா. உண்மை உள்ள ஆவியை என்னிலே புதுப்பிங்கப்பா, உண்மை உள்ள ஆவியை என்னில புதுப்பிங்கப்பா, உறுதியான ஆவியை என்னில புதுப்பிங்கப்பா. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. உண்மையான ஆவியை, சரியான ஆவியை, உறுதியான ஆவியை, நிலைவரமான ஆவியை எனக்குள் புதுப்பிங்கப்பா. சங்கீதக்காரர் தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளும் ஆராய்ந்து பார்க்குறோம். எப்போ நம்மளுடைய மனசாட்சி நம்மளை நியாயம் தீர்க்கும்போது, நம்மளுடைய மனசாட்சியே நம்மோடு பேசும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியங்கள் உண்டு. அன்பு தெய்வஜனமே, வேதம் சொல்லப்பட்டிருக்கு,
சங்கீதம் 24 வாசிக்கும்போது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இருப்பான்? வேதம் சொல்லும்போது இருதயத்தில் மாசில்லாதவனாக இருந்து. இருதயத்தில் மாசு. இன்றைக்கு இருதயத்தில் என்ன இருக்குது? நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இருதயமை கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவஜனமே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு தேவனை தரிசிக்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, ஆண்டவரே பாவங்களே, ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் உங்கள் முகத்தை மறைத்து அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளுங்கப்பா ஜெபிக்கிறாரு. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்லுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த சுத்த இருதயத்தில் எனக்கு கொடுங்கப்பா. அந்த சுத்த இருதயத்தை நான் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே, நான் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே. முகமுகமாய் மோசையோடு பேசின கர்த்தர் அவர். இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர் தாவீது. ஆண்டவரே வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே இன்னைக்கு பாக்கியமான வாழ்க்கை வாழணும்னா சுத்த இருதயம் நமக்குள் வேணும். அன்பு தெய்வஜனமே, இன்றைக்கு எத்தனையோ பாவங்களை செய்து நம்ம தெய்வ சமூகத்துக்கு வருமானால் ஆண்டவர் நம்ம கூட நம்மளுடைய முகத்தை பார்க்கல, நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அன்பு தெய்வஜனமே, உள்ளான மனுஷனை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தெய்வஜனமே, அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருக்கிறாராம்? அந்த நல்ல தேவன், அந்த நல்ல தேவன், அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்ம பாடுகிறோம், துதிக்கிறோம். அவர்களிடத்தில் எவ்வளோ வேணோ குற்றம் இல்லை, குறை இல்லை. வேதம் சொல்லுது, மாசில்லாத தேவன் அவர், குற்றமற்ற தேவன் அவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நமக்கு தூய்மையான இருதயமும் தூய்மையான அன்பு கொண்ட இருதயமும் பாவத்திற்கு எதிராக போராடுகிற இருதயம் நமக்கு வேணும். எப்படிப்பட்ட இருதயம் வேணும் நமக்கு? தூய்மையான இருதயமும் தூய்மையான அன்பு கொண்ட இருதயமும் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற இருதயமும் தேவனுடைய பரிசுத்த ஆவின் தாக்கத்தின் கீழ் இருக்கும் இருதயம், தேவனுடைய பரிசுத்த ஆவின் தாக்கத்துக்கு கீழே இருக்கிற இருதயம் உண்டாகட்டும் ஐயா எங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நிருபங்களை வாசிக்கும்போது பார்த்தோன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினாலே இன்றைக்கு இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் வேணும். இருதயத்தில் தூய இருதயத்தை கொடுங்கப்பா, பரிசுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, உருவாக்குங்கப்பா. இன்றைக்கு கரைதிரையற்ற பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படி இந்த இருதயத்தில் என் தேவனுக்கு மாத்திரம் இடம் ஆண்டவரே. அப்பா, இந்த இருதயம் என் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும், தேவனுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும். தேவன் தங்கும் ஆலயம் நான், தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறீரப்பா. எரேமியா 24:7 சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தை காத்துக்கொள்ளணும். சங்கீதக்காரர் தாவீது அதை தான் கேட்குறாரு, ஆண்டவரே அந்த பரிசுத்த இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே, தூய இருதயத்தை உருவாக்குங்கப்பா, உண்மை உள்ள ஆவியை எனக்குள்ள புதுப்பீங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்குள் புதுப்பீங்கப்பா, என் உள்ளத்தில் புதுப்பீங்கப்பா, உறுதியான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பீங்கப்பா, உண்மை உள்ள ஆவியை என்னிடத்தில் புதுப்பீங்கன்னு சங்கீதக்காரர் தாவீது கேட்குறாரு. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதக்காரர் தாவீது வெளி தோற்றத்தை குறித்து அவர் கவலைப்படவுல, உள்நிலையை குறித்து அவரோட கவலை எவ்வளவா இருந்தது பாருங்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது பச்சைபால் இடத்துல செய்த பாவமே அன்றி வேறு ஒரு பாவமும் அவர் செய்யவில்லைன்ட்டு. அன்பு தெய்வஜனமே, இன்றைக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வஜனமே, உங்கள் இருதயத்தை சுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த இருதயத்தோடு அவர் துதிக்கணும், பரிசுத்த உள்ளத்தோடு அவர் துதிக்கணும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்ற சதா காலமும் தூதர்களால் போற்றப்படுகிற தேவன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம நம்மளுடைய இருதயம் எப்படியாப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்த இருதயமாக இருக்கணும், பரிசுத்த தூய இருதயமாக இருக்கணும். நிலைவரமான ஆவி, உண்மையான ஆவி, உறுதியான ஆவியை என்னில் சிருஷ்டிங்கன்னு கேளுங்க. சங்கீதக்காரர் தாவீது தன்னை சீர்படுத்தி கொள்ளும்படி தன் இருதயத்தில், ஆண்டவரே உங்கள் முகத்தை எனக்கு மறைச்சிட்டிங்களப்பா, என் பாவம் உங்கள் முகத்தை மறைக்குதப்பா, என் அக்கிரமம் உங்கள் முகத்தை மறைக்குதப்பா, உங்கள் சமூகத்தை விட்டு, உங்கள் ஐக்கியத்தை விட்டு என்ன ஆண்டவரே வெளியே கொண்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும்
வெளியே கொண்டு வருகிற காரியம் என்ன என்பதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சங்கீதக்காரர் தாவீது இங்கே அவரை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற காரியங்கள் என்ன என்பதை அவர் ஆராய்ந்து பார்த்தது போல இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே, அப்பா என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் உங்கள் முகத்தை மறைச்சிருக்கலாம், இவ்வேளையிலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்குப்பா. உங்கள் சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்கப்பா. இப்படி பரிசுத்த ஆவியை என் இடத்துல எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. அப்பா, உங்களை துக்கப்படுத்தின காரியம், உங்களை வேதனைப்படுத்த காரியங்களை விட்டு நான் மனம் திரும்ப, விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவ்வளோ பெரிய தாவீது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறது போல இந்நாள் என் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இந்த உள்ளான மனுஷன் ஆராய்ந்து பார்க்கும்படி, உள் நிலைமையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி அவர் வேதனைப்பட்டது போல, கலங்கி நின்னது போல இன்றைக்கு ஆண்டவரே துணிகரமான காரியங்கள், துணிகரமான பாவங்கள் என்னை விட்டு விலக்கிடுங்கப்பா. துணிகரமான காரியம், தேவனுடைய சித்த இல்லாத காரியங்கள், விருப்பம் இல்லாத காரியங்கள் இன்றைக்கு என் இருதயத்தில் அநேகருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கலாம், அநேக காரியங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு முதன்மையான தேவன் நீங்கள் தான்ப்பா, எனக்கு முக்கியமானவர் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, இந்த இருதயத்தில் நீங்கள் வாசம் செய்கிறீரப்பா. இந்த பூமியில் நான் பாக்கியவானா வாழணும்னா சுத்த இருதயம் எனக்கு வேணும்ப்பா. சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே, உங்களால் கேட்க முடியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கு தேவனை தரிசிக்கும்படி ஆண்டவரே இருதயத்தை சுத்தமாக்குங்க. சங்கீதக்காரர் தாவீது தன்னை சாஷ்டாங்கமாக தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கினது போல, முகத்தை நோக்கினது போல இந்த நாளும் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும்படி, பூமியில் நீங்கள் பாக்கியவானா வாழும்படி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி. நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, மாசில்லாத இருதயத்துக்காய் ஸ்தோத்திரம். பன்னீர் கொடுத்த அந்த மாசில்லாத இருதயத்துக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்த இருதயத்துக்காய் ஸ்தோத்திரம், தூய்மையான இருதயம், தூய்மையான அன்பும் கொண்ட இருதயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாவத்திற்கு எதிராக போராடுகிற ஒரு இருதயத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனுடைய பரிசுத்த ஆவியின் தாக்கத்துக்கு கீழே இருக்க இருதயத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறீரப்பா. நிலைவரமான ஆவியப்பா, உண்மையில் உறுதியாக நிலைத்து கொண்டிருக்கிற ஆவி அப்பா, உண்மையான ஆவியை என்னில் புதுப்பித்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற பிள்ளையை, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நசனாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. என் தேவன் ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து மாற்றி முடியும் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலை கர்த்தர் கொடுங்கப்பா. அப்பா, அந்த இருதயத்தை இந்த ஆண்டவரையை சுத்திகரித்து அப்பா மை துதிக்கிறோம். புது அப்பா மனுஷனாய் மீண்டும் சமூகத்தில் வந்து உம்மோட கூட ஒப்புரவாக கர்த்தர் கிருபை செய்திருக்கு, அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தரோடு மீண்டும் ஒப்புரவாகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் இன்னைக்கு அவரோட சரண்டர் ஆகிடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் எனக்கு நீங்கள் ஒரு ஆண்டவரே வாழ்வை கொடுத்துருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீரப்பா. பரிசுத்த இருதயத்தை, தூய இருதயத்தை கொடுத்துருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உம்மை தரிசிக்கிற இருதயம் எனக்குள்ள நீங்கள் கொடுத்துருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமே, தேவனை நீங்கள் தரிசிப்பது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.